நான் தேவனை கொள்ளையடிக்கின்றேனா? பிரைஸ் தி லார்ட். மனிதர் கடவுளை கொள்ளையடிக்க முடியுமா? நீங்கள் என்னை கொள்ளையடிக்கிறீர்கள். எவ்வாறு நாங்கள் உம்மை கொள்ளையடிக்கிறோம் என்று வினவுகிறீர்கள். நீங்கள் தர வேண்டிய 10 பங்கிலும் காணிக்கையிலும் தான். நீங்களும் உங்கள் இனத்தார் அனைவரும் என்னை கொள்ளையடித்ததால் சாபத்துக்கு உள்ளானீர்கள். மலாக்கி 3:8 மற்றும் 9 இறைவார்த்தைகள். நம் வாழ்க்கையில் சாபம் செயலாற்றுவதற்கு, அதாவது தீராத துன்பங்கள் தொடர்ந்து வருவதற்குரிய காரணங்களில் ஒன்று தேவனை கொள்ளையடிப்பது என ஆண்டவர் மல்கியா இறைவாக்கினர் மூலம் தெரிவிக்கின்றார். அதாவது 10 பங்கை நாம் ஆண்டவருக்கு கொடுக்காதது தான், ஏழைகளுக்கும் ஆலயத்திற்கும் கொடுக்காதது தான். 10 பங்கு, அதாவது தசம பாகம் என்று சொன்ன உடனே அநேகர் இது ஒரு குறிப்பிட்ட கிறிஸ்தவ சபையினருக்கு தான் பொருந்தும், நமக்கல்ல என்று நினைப்பதுண்டு. திருவிவிலியத்தில் கூறப்பட்டுள்ள வார்த்தைகள் ஒவ்வொரு மனிதனுக்காகவும், அவன் கத்தோலிக்கனாக இருந்தாலும் சரி, பெந்தகோஸ்தினராக இருந்தாலும் சரி, ஏன் இந்துவாக இருந்தாலும் சரி, முகமதியனாக இருந்தாலும் சரி, அனைவருக்காகவும் பரிசுத்த ஆவியின் தூண்டுதலினால் எழுதப்பட்டது. இன்னும் சிலர் இது பழைய ஏற்பாட்டில் தானே எழுதப்பட்டுள்ளது, புதிய ஏற்பாட்டில் எழுதப்படவில்லையே, பின் ஏன் புதிய ஏற்பாட்டு காலத்தில் உள்ள நாம் 10 பகுதியை ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும் என சொல்வர். பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டின் நிழல்தான். பழைய ஏற்பாட்டில் 10 பகுதியை இஸ்ரவேலர் கொடுக்க வேண்டும் என ஆண்டவர் நியமித்திருந்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்திலோ அதற்கும் மேல் நாம் கொடுக்க வேண்டும் என அவர் எதிர்பார்க்கிறார். ஆம், திருமுழுக்கு யோவான் 2 அங்கிகளை உடையவன் இல்லாதவனுக்கு கொடுக்க கடவன், ஆகாரத்தை உடையவனும் அப்படியே செய்ய கடவன் என்றான். லூக்கா 3:11. இயேசுவோ, உமக்கு உள்ளவற்றை விற்று ஏழைகளுக்கு கொடுத்துவிட்டு என்னை பின்பற்றும், மார்க் 10:21 என்று சொல்வதின் மூலம் நாம் 10 பகுதிக்கும் அதிகமாக, ஏன் அனைத்தையும் ஏழைகளுக்கு கொடுப்பதன் மூலம் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும் என நாம் பார்க்கின்றோம். இதை நிரூபிக்கும் விதமாக இயேசு ஏழை விதவை போட்ட இந்த காணிக்கை தான் உகந்த காணிக்கை. ஏனென்றால் தன் பிழைப்புக்காக வைத்திருந்த எல்லாவற்றையும் காணிக்கை பெட்டியில் போட்டுவிட்டாலே, மார்க் 12:41 முதல் 44 வரை என்று சொல்வதை நாம் காண்கின்றோம். மேலும் இயேசு, கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள், நீங்கள் எந்த அளவையால் அளக்கின்றீர்களோ அதே அளவையால் உங்களுக்கு அளக்கப்படும். லூக்கா 6:38 என்று சொல்கிறார். ஆம், சிறுக விதைப்பவன் சிறுக அறுப்பான், பெருக விதைப்பவன் பெருக அறுப்பான். 2 கொரிந்தியர் 9:6 என்பதை அநேக முறை நாம் மறந்து போய்விடுகின்றோம். ஆகவே நமக்கு பொருளாதார குறைவு ஏற்பட்டால் நாம் விதைத்தது, அதாவது ஏழைகளுக்கு கொடுப்பது மிக மிக சொற்பம் என்றுதான் அர்த்தம். ஆண்டவர் அதை சாபம் என்று சொல்கிறார். நாம் எவ்வளவுதான் வருமானத்தை பெருக்க முயற்சிகள் எடுத்தாலும் அது பலன் தராது. வரும் வருமானமும் ஓட்டை பையில் போட்ட காசு போல மருத்துவ செலவுகளுக்கும் வீணான பிரயாண செலவுகளுக்கும் தான் போய் சேருமே தவிர வளமான வாழ்க்கையை தரவே தராது. மேலும் ஆண்டவர் மலாக்கி 3:10 என் இல்லத்தில் உணவு இருக்கும் பொருட்டு 10 பங்கு முழுவதையும் கொண்டு வந்து அங்கே களஞ்சியத்தில் சேருங்கள், அதன் பிறகு நான் வானத்தின் பலகணிகளை திறந்து உங்கள் மேல் ததும்பி வழியுமாறு ஆசி வழங்குகிறேனா இல்லையா என பாருங்கள் என்று சொல்கிறார். ஆகவே ஆண்டவர் சொல்வது போல நாம் ஆண்டவருக்கு ஒரு டெஸ்ட் வைப்போமே. ஒவ்வொரு மாதமும் சம்பளம் வந்தவுடன் பரிசுத்த ஆவியானவரின் ஏவுதலுக்கு ஏற்ப ஒரு குறிப்பிட்ட பணத்தை ஆண்டவருக்காக, அதாவது ஏழைகளுக்காக என்று தனியாக ஒரு கவரில் போட்டு வைப்போம். அதை ஆலயத்திற்கும் ஏழைகளுக்கும் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் சொன்ன மாதிரி நம்மை நிச்சயம் ஆசீர்வதிப்பார். ஏனென்றால் அந்த மாதத்தில் அநேக செலவுகள், அனாவசியமான செலவுகள் அனைத்தும் நம்மை விட்டு காணாமல் போயிருந்திருக்கும் என்பதை நன்றாக நாம் அறிந்து கொள்ளலாம். இதை நான் என் சாட்சியாகவே நான் சொல்லுகின்றேன். நம்மேல் ஆசீர்வாதங்களை நிச்சயம் அபரிமிதமாய் பொழிவார் இவ்வாறு நாம் செய்யும் பொழுது. ஏனென்றால் அவர் வாக்கு மாறாத தெய்வம். பொதுவாக நாம் கோழியை வெட்டும் பொழுது மிகவும் கவனமாக நாம் பச்சையாக இருக்கும் பித்தப்பையை முதலில் அகற்றுவோம். ஏன்? அது மற்ற கறியோடு கலந்து விட்டால் கசப்பாகி அனைத்தையும் கெடுத்துவிடும் என்று. அதுபோல்தான் நாம் ஆண்டவருக்குரியதை ஆண்டவருக்கு கொடுக்காவிட்டால் முழு வருமானமும் தொலைந்து போய்விடும். மேலும் ஆண்டவர் நமக்கு கொடுத்ததனால் தானே நாம் நன்றாக இருக்கின்றோம். அதற்காக வேண்டியாவது நாம் ஆண்டவருக்கு கட்டாயம் கொடுக்க வேண்டும். அது நமது நன்றியை காட்டக்கூடிய ஒரு செயல். அன்பானவர்களே, ஜெபம் செய்வோம். ஆசிகளின் ஊற்றே, ஏழைக்கு இறங்குகிறவன் எனக்கு கடன் கொடுக்கிறான் என்று சொன்னவரே, நீர் எங்களுக்கு தயவாய் கொடுக்கும் வருமானத்தில் அதிகமாய் ஏழைகளுக்கு உதவி செய்து சாபத்திலிருந்து தப்பித்து கொள்ள உதவி புரியும். ஆமேன்.